நீதி உள்ள தேவன் என்று இந்த இடத்துல சொல்லியிருந்தாங்கன்னா கர்த்தர் நம்மளுக்கு கிருபையாக வழி நடத்த முடியாது. ஏன்னா சில நேரங்கள் அவர் நீதியாக இருந்தார்னா நம்ம செய்கிற அநியாயங்களுக்கு நேராக நமக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேலையே இல்லைன்னுவாங்க, வருமானமே இல்லைன்னுவாங்க. ஆனால் கர்த்தர் இங்கே வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதம் கிருபையாய் வழி நடத்துகிற தேவன். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே, தேவன் இந்த கிருபையாய் வழி நடத்துறேன்றாரு. அது முதலாவது இந்த மாதம் முழுவதும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும். பிரிந்து போன குடும்பங்களில் ஒரு சமாதானத்தை பார்ப்பீர்கள். உன் வீட்டில் நெருக்கமான சூழ்நிலை, சமாதானம் இல்லாத சூழ்நிலை, வருமானம் இல்லைனாவே இருதயத்தில் சமாதானம் இருக்காது. என் தேவன் பார்ப்பார். உன்கிட்ட காசே இல்லைன்னா கூட அவர் காசையோ பொண்ணையோ பொருளையோ என் தேவன் பார்க்கிறவர் இல்லை, உன் உள்ளார்ந்த உள்ளங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. எந்த மனிதனும் தேவனை சார்ந்து வரல, நீ தேவனை சார்ந்து வர, அதான் உன்னோட ஸ்பெஷல். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. ஏன் நீ ஸ்பெஷல், ஏன் கிருபை பெற்றனா? மற்றவர்கள் ஐஸ்வர்யவான்களும் சரி, எவ்வளவு விசேஷமானவர்களும் சரி, தேவனை சார்ந்து வரல. இந்த அதிகாலையில தேவ வாக்குத்தத்தத்துக்காக தேடி வரல. ஐயோ முதல் மாதம் முதல் நாள் தேவ சமூகத்தில் காத்திருக்க வரல. இந்த காரியம்தான் கர்த்தர் உன் மேல் கிருபையா இருக்கிறார், மனதுருகிற தேவனா இருக்க. கரங்களை தட்டி வராமே சொல்லுவோமே. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தத்தினால் நம் தேவன் நம்மளை வழி நடத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் வார்த்தையினால் நம்மளை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் வார்த்தையினால் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எடுத்து படிங்க ஏசாயா 54:10. இந்த மாதத்தின் கர்த்தர் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நம்மளை வழிநடத்துகிற வாக்குத்தத்தங்கள். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்றும் உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம் தேவனாகிய கர்த்தர் முதலாவது தெரிஞ்சுக்கங்க, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? மனதுருகிற கர்த்தராக இருக்கிறார். ராமேன் சொல்லுவோமே. அவர் கிருபையினால் நம்மளை வழி நடத்துகிற தேவன். அந்த மனதுருகிற இருக்கிறதுனால தான் நமக்காய் பிதாவிடத்தில் என்ன பண்ணி கொண்டிருக்கார்? நம்ம எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் ஒரு முறை அவரிடத்துல போய் அவர் தஞ்சமாய் நின்று பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது என் தேவன் அவர் மனதுருகி, ஐயோ என் பிள்ளை பாவ மன்னிப்பு கேட்குது, அவன் இழந்து போன ஆசீர்வாதத்தில் நான் என்ன கொடுக்கணும்? திரும்பி தரணும்னு சொல்லிட்டு இழந்து போனதை மீண்டும் கொடுக்கும்படியாக மனதுருகி நமக்காய் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுவோமே. ஆமீன். அன்பு பிரியமான ஜனமே, இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். மீண்டும் அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், சமாதானத்தின் போதுமா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். அப்பனா கிருபைனா நமக்கே தெரியும். கிருபைனா என்ன? நம்ம எக்ஸாமில் எழுதுகிற குழந்தைங்க மாதிரி, அச்சோ இது தெரியுமே ஆனால் இப்போ ஞாபகம் வர மாட்டுது. கிருபைனா என்ன? தகுதி இல்லாத நம்மளை தகுதிப்படுத்துகிறார் கர்த்தர். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. பரத்திலிருந்து வருகிற உதவி, யாருக்கும் கிடைக்காத உதவி உங்களுக்கு மட்டும் கிடைக்குது. உலகத்தில் அதுக்கு பேர் லக்கு, அதிர்ஷ்டம், என்ன வேணால் சொல்லலாம்.
அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், அந்த கிருபையை உங்கள் வாழ்க்கையில் வைக்கிறேன். எதனாலனா, என்ன சூழ்நிலைகள் இந்த இயற்கையே மாறி போனாலும் சரி, மலைகள் கூட நகர்ந்து போகலாம். எப்போ மலை நகர்ந்து போகும்? பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் மலைகள் நகரலாம். இல்லை இயற்கை சீற்றங்கள்னால் மலையே நகரலாம். பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் சொல்லுகிறார், என் கிருபை என்ன நெருக்கம் வந்தாலும் நான் உன் மேலே வைத்திருக்கிற கிருபையை அது ஒருவனால் மாற்ற முடியாது. கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லுவோமே. நல்லா கவனிங்கள, கிருபையினால தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். கிருபை 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 நம்ம பாடுறோம். கிருபையினால தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்கிறார் கர்த்தர். இந்த உலகத்தில் எவ்வளோ கூட நம்ம யாரை பார்ப்போன்னா, பக்கத்து வீடு, எதிர் வீடு, இல்லை நம்ம கூட இருக்க சொந்தக்காரங்களை பார்த்து கொண்டு இன்னும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்குல்லையே, அவங்களாம் நல்லா இருக்காங்களே, அவங்களாம் நல்லா இருக்காங்களே, இதே பேசி கொண்டிருப்போம். ஆனால் இந்த உலகத்தை கொஞ்சம் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் வீட்டை விட்டு கொஞ்சம் நகர்ந்து இந்த பக்கம் கொஞ்சம் கிராமம் சைடோ, இந்த பக்கம் ஒரு ஆந்திரா பார்டர் சைடோ கொஞ்சம் போய் பாருங்களேன், ஒரு வேளை ஆகாரம் கிடையாது. நானும் ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணோம், இந்த சின்ன பசங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிஸ்கெட்லாம் எடுத்துக்கிட்டு சென்னையை தாண்டி இந்த பக்கம் ஆந்திரா பார்டர், சென்னையை தாண்டினோடனே ஆந்திரா பார்டர் உள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னா வீடு இல்லை, எல்லாம் மண் சுவரில் கட்டி கொண்டு அப்படி ஒரு 50-60 குடும்பம் இருந்தது. அவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? ஒரு 60-70 கிலோமீட்டர் தான் இருக்கும். சாப்பிட வழி இல்லை. ஆற்றுல பிடிக்கிற மீனை எரிப்பதற்கு என்ன கிடையாது, எரிபொருள் கிடையாது. அவங்களுக்கு ஒரு மேட்ச் பாக்ஸ் வாங்கி இருக்கிற பேப்பர்லாம் போட்டு எரிக்கிறாங்க. தண்ணியில் சுட வச்சு வேக வச்சு சாப்பிட்றாங்க. அதற்கு மசாலா போடணும், அரிசி வாங்கணும், காசு இல்லை. அங்கே கிடைக்கிற கீரைகள் அதை வேக வச்சு சாப்பிட்றாங்க. அவங்க சமைக்கிற அந்த சட்டியை பார்த்தோன்னா அதே மண்ணில் செஞ்ச மாதிரி ஒரு மாதிரி நசுங்கி, அதை பார்த்தாவே வாய் கொமட்டுற மாதிரி இருக்குது. அதான் அவங்க ஆகாரம். ஒரு நாளைக்கு எத்தனை வேலை சாப்பிடுவீங்கன்னு கேட்டால் ஒரு வேலை சாப்பிட்றது பெரிய விஷயமா? சரி, வேலைக்கு எதாவது போகலான்னு பார்த்தா அவர்களுக்கு வேலை அந்த நியர்பையில் எதுவுமே இல்லை. போனால் அந்த கல் வெட்டுற வேலை, 100 நாள் வேலை, அதுதான். அந்த வருமானத்தை வச்சு வாழ முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா புயலை போட்டுன்னே இருப்பாங்க. புயலை போட்டால் என்ன ஆகுமா? நான் கேட்டேன், ஆம்பளைங்களாம் புயலை போடுறாங்களேன்னு கேட்டால் பசி எடுக்காதான். 24 மணி நேரம் வாயில் என்ன வச்சுருப்பாங்க? ஏன்னா பசி இருக்காது. அப்படியா? அப்போ பரவாயில்லைன்னு கேட்டால் அவங்களால 30-40 வயசுக்கு மேலே உயிரோடு இருக்க முடியாது. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வயசு வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் எத்தனை வயசு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 வயசு தான் இருக்கும். கணவனை இழந்துட்டு எல்லாம் கையில் குழந்தைய தூக்கி உட்காந்து வச்சுருக்காங்க. எத்தனை குழந்தை? ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு 20 வயசுலேயே 7-8 குழந்தையோடு இருக்குது. அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லைல்ல, குழந்தை பெக்கிறது மட்டும்தான் ஒரு வேலை. அவங்களுக்கு 2 குழந்தைக்கு மேலே பெற்றக்கூடாது, அதுக்கு மேலே வளர்க்க முடியாதுன்ற அறிவு இல்லை. ஏன்னா படிப்பறிவும் இல்லை, படிக்கிற சூழ்நிலையும் இல்லை, ஒரு ட்ரெஸ்ஸு இல்லை. நான் எடுத்துகிட்டு போகிறது என்ன பண்ணுறேன்னா, ஒரு பிஸ்கெட்டு, அது 2 பிஸ்கெட் பாக்கெட்டும் 2 சாப்பிட்ற ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறோம். அந்த பிஸ்கட் பாக்கெட் வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா 15 ரூபாயில் தான் இருக்கும். அதுக்கு லைனில் உட்காடுறாங்க. நாங்கள் சொல்கிறோம், இப்போ மெசேஜ் கொடுத்த பிறகு தான் அவர் அங்கே ஊரில் இருக்க சொல்கிறார், ஐயா பேசி முடித்த பிறகு தான் பிஸ்கெட் கொடுப்பாருன்னு. நானும் என்ன பண்ணுறேன், அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க. 50-60 பேர் அப்படியே அட்டென்ஷனில் நிற்கிறாங்க. எதுக்காக? வேத வசனத்தை கேட்கல, அந்த பிஸ்கெட் கிடைக்குமான்னு யோசிச்சு பார்த்தோம். நம்ம எவ்வளோ நாள் அந்த பிஸ்கெட்டில் பாக்கெட்டை எடுத்து க்ளீன் பண்ணி ஒரு பிஸ்கெட் தான் சாப்பிடும், மீதி எல்லாம் வீணாக்கும். நம்மளும் நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்களும் பாதி சாப்பாடு சாப்பிட்டு பாதி சாப்பாடு வைப்போம். பிடிக்காத சாப்பாடு கொடுத்தாங்கன்னா கையே வைக்க மாட்டோம். ஆனால் அங்கே ஒரு வேளை சாப்பாடு இல்லை. யோசிச்சு பாருங்களேன், உணவு இல்லை, ஜீவனை பாதுகாக்க வழி இல்லை. இன்னொரு கொடுமையை சொல்கிறாங்க, போலீஸ்காரங்க திடீர்னு வருவாங்களாம், ஏதோ ஒரு கேஸ் இருக்குன்னு பிடிச்சின்னு போவாங்களாம். போனவங்க வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியாதான், ஆனால் இவங்க ஜாலியாக போவாங்களாம். ஏன்னு கேட்டால் ஜெயிலையாவது 3 வேளை சாப்பாடு இருக்கு.
பரவாயில்லைன்னு சொல்லி போவாங்களாம். நிலைமை பாருங்கள். ஆனால் கர்த்தர் நம்மளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஜனமே, அநேக சூழ்நிலையில் நமக்கு ஆகாரத்தை கொடுத்து, உடையை கொடுத்து, இருக்கிற இடையை என்ன சொல்லுவாங்க, உறவிடத்தை கொடுத்து, உறவுகளை கொடுத்து நம்மளை வைத்திருக்கிறத பற்றி நம்ம எவ்வளோ பெரிய விசேஷமானவர்கள் தெரியுமா? ஆமென், அல்லேலூயா. நாம் செய்த பாவங்களை, உண்மையாகவே நாம் செய்த பாவங்களை முன்பாக வைத்துட்டு நாம் செய்த நற்கிரியைகளை பக்கத்தில் வச்சோன்னா அந்த பாவத்திற்கு என்ன பண்ணாது, கொஞ்சம் கூட 1% கூட இது மேலே வந்து நிற்காது. ஒரு வேளை நம்மலாம் நல்ல நற்கிரைகள் செய்தது அதிகமாக இருக்குது, பாவம் கம்மியாக இருக்குது, அதனால் கர்த்தர் என்ன பண்ணார், நம்மளை மீட்டு எடுத்துருக்கிறாருன்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. நம்ம செய்கிற பாவம் நாளுக்கு நாள் ஏறினே இருக்குது. நற்கிரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்று தான். ஆனால் நம் தேவனை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் மனதுருகி, அல்லேலூயா, அவர் சொல்லி கிருபையாய் இவனை பாதுகாக்கிற தேவன், அல்லேலூயா. இந்த மாதம், ஆகஸ்ட் மாதம் எவ்வளோ நெருக்கங்களுங்க. எத்தனை பேர் கூட இருக்கிறவங்களுக்கு எத்தனை நெருக்கம் வரலாம். ஊரில் என்ன சொல்லுவாங்க, வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க, பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் தண்ணி இல்லைன்னு சொல்லுவாங்க, அக்கம் பக்கத்தில் வாடகையே கிடைக்கலன்னு சொல்லுவாங்க, வேலையே இல்லைன்னுவாங்க, வருமானமே இல்லைன்னுவாங்க. ஆனால் கர்த்தர் இங்கே வார்த்தையை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதம் கிருபையாய் வழி நடத்துகிற தேவன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. சொல்லுங்களேன், இந்த மாதம் கர்த்தர் நம்மளை கிருபையாய் வழி நடத்துவார். அல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இந்த வாலிப பிள்ளைங்க சொல்லும், அம்மா எனக்கு படிப்பறிவே இல்லைம்மா, படிக்கிறது ஞாபகமே இருக்க மாட்டுது, கஷ்டமாக இருக்குமா, என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது சொல்லுங்கள், கர்த்தர் கிருபையாய் நல்ல படிக்க உனக்கு என்ன பண்ணுவார், பலனை கொடுப்பார். நீங்கள் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி பாருங்களேன், இந்த மாதம் முழுவதும் படிக்கிற படிப்பு எல்லாம் நினைவில் தங்கி நிற்குமா இருக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. வேலையே இல்லை, கணவன் சொல்லலாம், பிள்ளை சொல்லலாம், வேலையே இல்லை, நான் என்ன பண்ணுறது தெரியலையே, நான் ஒன்றுமே, எனக்கு வழியே இல்லையே. நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், தேவன் நம்மோடு இருக்கிறார். யாருக்கு வேலை இல்லைன்னா கூட உனக்கு கர்த்தர் வேலை கொடுப்பார். அல்லேலூயா. யாருக்கு ப்ரமோஷன் இல்லைனானோ உன் கதவுகளை என் தேவன் திறக்கிறவராக இருக்கிறார். அநேகருக்கு பூட்டப்பட்டதாக இருக்கலாம். ஐயோ எனக்கு திருமணம் ஆகலையே, குழந்தை பிறக்கலையே, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையே, யாருக்கும் கிடைக்கலனா கூட என் தேவன் உனக்கு கிருபையாய் வழி நடத்துகிற தேவன். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். கிருபையினாலும் வழி நடத்துகிறது. நம்ம தகுதியே இல்லை, நமக்கு தகுதியே கிடையாது, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியே கிடையாது. தேவன் நமக்குன்னு ஒரு பிள்ளைகளை கொடுக்க என்ன கிடையாது, வாய்ப்பே இல்லை. ஆனால் அது மத்தியிலும் தேவன் நமக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாருன்னா அது கிருபை. வாழ தகுதி இல்லாத நமக்கு வாழ வைக்கிறாருன்னா அது கிருபை. ஒரு நல்ல வேலையை கொடுத்து, நல்ல உறவிடத்தை கொடுத்த தேவனுக்காய் நன்றி சொல்ல நம்ம இருதயங்கள் எவ்வளவாய் முனைகிறதோ, தேவன் கிருபையாக இந்த மாதம் ஒவ்வொரு காரியமே பாருங்கள், தகுதியே இருக்காது, வாய்ப்பே இருக்காது, சூழ்நிலை முழுவதும் உனக்கு விரோதமாக இருக்கும். ஆனாலும் கர்த்தர் உன்னை பாதுகாப்பதை நீங்கள் உணர முடியும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே, நல்லா சத்தமாக சொல்லுவோமே, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நல்லா சொல்லுங்களேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. மீண்டும் அந்த வசனத்தை படிப்போம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று. இங்கே பாருங்க, இந்த மாதம் முதல்ல அந்த கிருபை என்ன செய்யுமா, தேவன் இந்த கிருபையாய் வழிநடத்துறாரு. அது முதலாவது இந்த மாதம் முழுவதும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும். பிரிந்து போன குடும்பங்களில் ஒரு சமாதானத்தை பார்ப்பீர்கள். உன் வீட்டில் நெருக்கமான சூழ்நிலை, சமாதானம் இல்லாத சூழ்நிலை, வருமானம் இல்லைனாவே இருதயத்தில் சமாதானம் இருக்காது, தூக்கம் இல்லைன்னா ஒரு சமாதானம் இருக்காது, உறவு மத்தியில் ஒரு சமாதானம் இருக்காது, வேலை சனத்தில் ஒரு சமாதானம் இருக்காது. நீ செய்கிற இடத்துல நிறைய பேர் உனக்கு நேராக என்ன பண்ணுவாங்க, பழி போடுவாங்க, உனக்கு நேராக கிரியை செய்வாங்க, உன் வேலையை கெடுக்கும்படியே செய்வாங்க. ஆனால் ஒரே ஒரு காரியம் உங்களுக்குள்ளே ஞாபகம் வைங்க, அவைகள் எதுவுமே என்று சேதைப்படுத்தாது. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. யார் யார் உனக்கு விரோதமாய், யார் யாரெல்லாம் உனக்கு சத்ரு போல எழும்பி நிற்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சமாதானத்தோடு உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிற நாட்களாக இருக்கும். அல்லேலூயா. யார் யார் உனக்கு எதிரியாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் உன்னோடு சமாதானமாக இருப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமே.
தேவன் என்னோடு சமாதானமாக இருப்பார். சொல்லுங்களேன், இயேசு கிறிஸ்து என்னோடு சமாதானமாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உன்னோடு சமாதானமாக இருந்தால் அந்த உலகமே உன்னோடு சமாதானமாக இருக்கும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கேன். ஏசப்பா என் கூட இருக்கார். எனக்கு யாரோ விரோதிகள், எதிர் வீடுனால ரொம்ப பிரச்சனை, என் மாமியார்னால ரொம்ப பிரச்சனை, மருமகள்னால ரொம்ப பிரச்சனை, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. நீ சோர்ந்து போவாதீங்க. தேவன் சொல்லுகிறார், அவர்கள் எல்லாவற்றையும் உனக்காய் சமாதானமாய் மாற்றி கொடுப்பார்கள். எதிரிகள் எல்லாம் உன்னிடத்துல வந்து தஞ்சமடைய கர்த்தர் என்ன பண்ணுவார்? கிருபை கொடுப்பார். ராஜாக்களுக்கு மத்தியில் உனக்கு ஒரு பந்தயம் ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். வசனங்கள் பொய்யாய் மாறாது. அல்லேலூயா. படிங்க, சமாதானத்தை நிலைபெறுத்துவேன் என்றும் உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்லுகிறாரா? கர்த்தர். உண்மைதான், கர்த்தர். கர்த்தருக்கு அநேக நாமங்கள் உள்ளது. அவர் பராக்கிரமசாலி, நீதியுள்ள தேவன். நீதியுள்ள தேவன் என்று இந்த இடத்துல சொல்லியிருந்தாங்கன்னா கர்த்தர் நம்மளுக்கு கிருபையாக வழி நடத்த முடியாது. ஏன்னா சில நேரங்களில் அவர் நீதியாக இருந்தார்னா நம்ம செய்கிற அநியாயங்களுக்கு நேராக நமக்கு கர்த்தர் கிருபை கொடுக்க வாய்ப்பு இல்லை. இந்த வசனத்தில் இன்றைக்கி பேசப்பட்டிருக்குன்னா எவ்வளோ பாவங்களை செஞ்சுருப்பேன். இந்த மாதம் உள்ளே வரும்பொழுது தேவனிடத்தில் ஒரு விசை மன்னிங்க ஆண்டவரே நீ கேட்டு பாருங்களேன், உடனே மனதுருகிற தேவன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பாருங்கள், கல் நெஞ்சு போல் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு உறவு, அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் என் பிள்ளைக்கு வந்து காலை உடைஞ்சிட்டு ரோட்டில் இருக்கவங்கெல்லாம் தூக்கிட்டு வராங்க. பைக்கு ஓடிச்சிட்டு பைக்கில் போகும்பொழுது கீழே விழுந்து நான் வேலைக்கு போகும்பொழுது எல்லாம் தூக்கிட்டு வர்றாங்க, வீட்டில் எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. இப்போ நான் எங்கே எடுத்துகிட்டு போனோம்? அவனை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போகணும். எதிர் வீட்டில் தான் என் அண்ணன் குடும்பம் இருக்குது. போன மாதம் எங்களுக்கு அவங்களுக்கு சண்டை. அண்ணன் வீடு பேசுவாரா, அண்ணி பேசுவாரா, நான் காத்துட்டு இருக்கோம். என் பிள்ளை காலை உடஞ்சிட்டு வந்து ஊரே வந்து நிற்குது. ஆனால் என் அண்ணன் வீட்டு கதவை மட்டும் பூட்டியே இருக்குது பாஸ்டர். நான் கேட்டேன், ஏம்மா அண்ணனை பற்றி நினைக்கிற? உனக்கு ஏசப்பா இருக்கிறார்ல, நீ ஏன் அதை பற்றி நினைக்கிற? இல்லை பாஸ்டர், நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் உறவுகள் பக்கத்திலே இருக்கிறாங்களே, சொந்த பக்கத்திலே இல்லாமல் தூரத்தில் இருந்தால் பரவாயில்லை. நிறைய பேருக்கு தாய் தகப்பன் பக்கத்திலே இருப்பாங்க, ஆனால் பாதுகாக்க உனக்கு யாரும் வரமாட்டாங்க. அல்லேலூயா. அநேக நேரங்களில் அநேக குடும்பங்கள் இந்த சூழ்நிலை உண்டு. உறவுகள் உன் கூடவே இருக்கும், ஒரு பிரச்சனைனா வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் மனதுருகிற தேவன். அவங்க ஏன் வேடிக்கை பார்க்குறாங்க? அவங்க ஏன் இத்தனை நாள் உன்னோடு பேசினவர்கள், உனக்கு உதவி செய்தவர்கள் இன்றைக்கி உதவி செய்யலைன்னா உன் மேலே ஒரு கசப்பு. நீ ஏற்கனவே செய்த குற்றங்களோ ஏதோ ஒரு காரியங்கள் உன்னிடத்துல வெறுப்புனால உனக்கு ஒரு அழிவு வந்தால் அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாங்க. ஓகே நடந்துச்சா என் வாழ்க்கையில், அன்றைக்கி என்னை திட்டினல, அன்றைக்கி என் குடும்பத்தை நினச்சா பாரு, உன் பிள்ளைக்கு கால் உடஞ்சிச்சு பார். உன் தோல்விகள் அவர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணும், வெளியே காட்ட மாட்டாங்க. ரொம்ப கொடூரமானவங்க தான் என்ன பண்ணுவாங்க, துன்ப வேலையிலே நக்கலை என்ன பண்ண சிரிச்சுட்டு போவாங்க. அல்லேலூயா. ஆனால் என் இயேசு கிறிஸ்து எப்படி தெரியுங்களா? நீங்கள் இந்த உலகத்தில் யாரையும் பார்க்காதீங்க. என் கணவன் என்னை நேசிக்கலை, என் மனைவி என்னை நேசிக்கலை, என் பிள்ளை எனக்கு நேசிக்கலை, நான் விரும்பினவர்கள் நான் ரொம்ப நேசிக்கிறவர்களை என்னை நேசிக்கலைன்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாதீங்க. எனக்கு உங்கள் பாரங்கள் எல்லாம் என் இயேசுவிடத்தில் ஒப்பிடுங்க. அல்லேலூயா. உங்கள் துயரங்கள் எல்லாம் இயேசுவிடத்தில் ஒப்பிடுங்க. அவர் உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். நீங்கள் நல்லா இருக்கிறவர் தான் இந்த உலகம் முழுவதும் கூடவே நிற்கும். நல்ல வருமானத்தோடு நல்ல காசெல்லாம் சம்பாரித்து இருந்து பாருங்களேன், உன் கூட 4 பேர் எப்பொழுதும் இருப்பாங்க. சொந்தம்லாம் உனக்கு பசியாக இருக்க தேவையில்லை, கொஞ்சம் நீ தாகமாக இருக்குன்னா டீ கொடுக்க மாட்டாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. எப்போ? பணம் இருக்கும் பொழுது. உன்கிட்ட காசு இல்லைன்னு ஒரு சூழ்நிலை வரட்டுமே, ஒரு சொந்தம் கூட உன் பக்கத்தில் எட்டி பார்க்காது. ஏன் எட்டி பார்க்காதுன்னா, வந்து நின்ட்டா ஏதாவது காசு கெட்டுருவாங்களே. அநேக குடும்பங்களில் பார்க்கலாம், காசு நீ நல்லா மொய் வைப்பேன்னா பத்திரிக்கை வரும்போது என்ன வரும்? லட்டு, ஸ்வீட்டு, பழம், எல்லாமே தாம்பளை தட்டோடு வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வந்தே ஆகணும். உன் கையில் காசு இல்லைன்னு வச்சுக்க, சிஸ்டர் பிரதர் மன்னிச்சிடுங்க,
வரணும்னு நினைக்கிறேன், வரைய முடியல, சூழ்நிலை அவ்வளோ மோசமாக இருந்தது, எல்லாருக்கும் வச்சோன்னா வைக்க முடியாமல் போயிடுச்சு, எந்த டைமில் வைக்கிறேன்னு தெரில, தப்பாக எடுத்துக்காதீங்க, வந்துடுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ வந்தாவா வராட்டி போன அர்த்தம். ஃபோனில் யாராவது கூப்பிட்டாங்கன்னா போகாதீங்க. உண்மையை சொல்கிறேன், எல்லாருக்கும் அவங்க ஃபோனில் கூப்பிட மாட்டாங்க. யார் தேவையில்லையோ அவங்கள மட்டும் ஃபோனில் கூப்பிடுவாங்க. ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த உலகம் அவ்வளோதான். உன்கிட்ட இருந்தால் தான் அது என் தேவன் பார்ப்பார். உன்கிட்ட காசே இல்லைன்னா கூட அவர் காசையோ பொண்ணையோ பொருளையோ என் தேவன் பார்க்கிறவர் இல்லை, உன் உள்ளார்ந்த உள்ளங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. எந்த மனிதனும் தேவனை சார்ந்து வரல, நீ தேவனை சார்ந்து வருகிற, அதான் உன்னோட ஸ்பெஷல். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. ஏன் நீ ஸ்பெஷல், ஏன் கிருபை பெற்றனா? மற்றவர்கள் ஐஸ்வர்யவான்களும் சரி, எவ்வளோ விசேஷமானவர்களும் சரி, தேவனை சார்ந்து வரல. இந்த அதிகாலையில் தேவ வாக்குத்தத்தத்துக்காய் தேடி வரல. ஐயோ முதல் மாதம் முதல் நாள் தேவ சமூகத்தில் காத்திருக்க வரல. இந்த காரியம்தான் கர்த்தர் உன் மேல் கிருபையா இருக்கிறார். மனதுருகிற தேவனா இருக்க கரங்களை தெரிவிராமேன்னு சொல்லுவோமே. தேவனை தேடி வருகிற ஜனங்கள் விசேஷமானவர்கள். பணம் சேர்ற இடத்துல பணம் சேரும். உலகம் சொல்லும் உண்மையாக தான். உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இருக்கிறது பிடுங்கப்படும். அவனுக்கு என்னங்க, அவங்களுக்கு என்னங்க, நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கி சபைக்கு வந்துட்டு போகிறீங்கல்ல, நீ வீட்டில் போய் கொஞ்ச நேரம் அமர்ந்து பாருங்களேன், கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்களேன். வீட்டில் இருக்க சமாதானம் விசேஷமாக இருக்கும். அது இந்த உலகத்தில் யார் கேட்டாலும் கிடைக்காது. இந்த நாள் முழுவதும், முதல் நாளே இந்த நாள் முழுவதும் அப்படியே சமாதானமாக அப்படியே அமைதியாக போவோம். இந்த சர்ச்சுக்கு வராத ஆள் கர்த்தரை, ஆனால் கிறிஸ்தவன் தான் பேர் இருக்கும், ஆனால் காலை ஜெபமா, ஐயோ அவ்வளோ காலையிலையா, 5:30 மணி காலையிலையா, வேலைக்கு போகணுமே, எல்லாம் லேட்டாக தான் போவாங்க, ஆனால் சபைக்கு முன்னே வரணும்னு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, இன்றைக்கி ஃபுல்லாக பிரச்சனையாக தான் இருக்கும். அந்த நாள் தொடக்கத்தில் இந்த வீட்லேயே பிரச்சனையாக தான் ஆரம்பிக்கும், வேலையிலையும் பிரச்சனை, குடும்பத்துலேயும் பிரச்சனை. ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்கும்? பணம் இருக்கும். மீண்டும் சொல்கிறேன், பணம் ஆசீர்வாதம் அல்ல. அவங்ககிட்ட கோடி ரூபாய் பணம் கொடுத்து வயிற்றில் பிரச்சனையாக இருந்தால் ஒன்றுமே சாப்பிட முடியாது. கோடி ரூபாய் பணம் கொடுத்து சுகர் இருந்தால் ஒன்றும் சாப்பிட முடியாது. கோடி ரூபாய் பணம் கொடுத்து பிபி இருந்தால் அவன் விரும்புகிறத சாப்பிட முடியாது. அப்போ பணத்தினால நீ ஆசீர்வாதம் கிடையாது. சரி, பணம் வச்சு வீடு மாளிகை வாங்கிடலாம், அதில் தூக்கம் வரணும்ல. தூங்கிட்டா மற்ற போதுமா? உன் கூட உன் மனைவி இருக்கணும், கணவன் இருக்கணும், பிள்ளைகளோடு அந்த சந்தோஷம் இருக்கணும். அதை இழந்து போய் நீ எவ்வளோ விசேஷமான மாளிகையில் படுத்தாலும் அது விசேஷம் இல்லை. ஒரு ஓலை வீடு, ஓடு வீடு, கூரை வீட்டில் குடும்பங்களோடு நெருக்கத்திலையும் அந்த புழுக்கத்திலையும் படுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. நீங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்க சந்தோஷம் சமாதானம் வெளியே இருக்கிறவங்க வாழ்க்கையில் இருக்காது. ஏன்னா நீங்கள் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. தேவனால் கிருபை பெற்றவர்கள். அவர் உங்களுக்காய் மனதுருகிற தேவனாக இருக்க. யாருக்கும் மனதுருகிற தேவன் இல்லை. சர்ச்சுக்கும் போக மாட்டாங்க, சபைக்கும் போக மாட்டாங்க, ஆனால் அழுதுனே இருப்பாங்க. தேவன் என் கண்ணீரை துடைக்க மாட்டாரா? தேவன் எப்படிங்க துடைப்பார்? இன்றைக்கி நீங்கள் ஓடி வந்திருக்கீங்களே, உங்கள் கண்ணீரை தான் முதல் துடைச்சிட்டு தான் மீதி இருக்க நேரம் தான் அவங்கள துடைக்க ஆரம்பிப்பார். அவன் முதல்ல யார் விசேஷமானாலும் சொல்லுங்களேன், நான் தான். அப்போ நீ தான் கிருபை பெற்றவள். அல்லேலூயா. தேவன் சொல்லி இந்த உலகத்தில் எது வேணால் நடக்கட்டும். இப்போ விலைவாசி ஏற்ற போகிறேன்றாங்க, கரண்ட் பில் ஏற்ற போகிறேன்றாங்க. ஆல்ரெடி ஏற்றுற பிளான் வந்து இப்போ ஏற்ற போகிறாங்க. கேஸ் விலை ஏற்ற போகிறாங்க. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, அம்பானி வீட்டு திருமணமும் முடிஞ்சிச்சு. இப்போ கேஸ் விலை, பெட்ரோல் விலைலாம் ஏறப்போகுது. டெலிஃபோன் பில்லு போன மாதமே ஏற்றிட்டாங்க. ஆனால் வருமானம் ஏறிச்சா? 1000 ரூபா கூலி 1500 மாறிடுச்சா? 1000 ரூபா கூலி 1100 ஆயிடுச்சா? ஆட்டோவில் நீ ஓட்டுப்பா, இந்த மாதத்துலேருந்து விலைவாசி ஏறிச்சு, பெட்ரோல் ஏறிச்சு, உனக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேன்னு சொல்லுவானா? ஆட்டோ எங்கேயுமே வருமானம் ஏறாது. ஆனால் அதான் வசனம் சொல்லுது, உலகத்தில் யாருக்கும் கிடைக்கலனா கூட உன் களஞ்சியங்களை நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே, சத்தமாக சொல்லுவோமே. அப்படி கண்களை மூடி